அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து மண்டே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். வெஜ் புலாவும் சிக்கன் மஞ்சூரியன் தான் ரெடி பண்ணியிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கடலையும் நட்ஸ் ஜூஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து நைட்டே வந்து நட்ஸும் கடலையும் நைட்டே ஊற வச்சுட்டு காலைல எழுந்திரிச்சோடனே குக்கரில் கடலை வேக போட்டுட்டு நட்ஸு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக வாழைப்பழம் ஆட் பண்ணி மில்க் ஆட் பண்ணிவிட்டு ஜூஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து புலாவ் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுப்பில் வந்து கடாயை வச்சுட்டு கடாயை சுடு வந்தோடனே 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு மீடியம் சைஸில் வந்து வெங்காயமே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கணும். உப்பு ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டி வச்ச காய்கறி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, ஸ்வீட் கார்னு, மீல் மேக்கர் இது தான் ஆட் பண்ணியிருந்தேன். உங்கள் கிட்ஸுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குமோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் 2-3 மினிட்ஸ் வந்து வெஜிடபிள் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், கொஞ்சமாக வந்து ½ டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து நான் வந்து 4 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 8 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் வந்து 1 டம்ளர் தயிரும் 2 டம்ளர் வந்து பாலை ஆட் பண்ணிவிட்டு மீதி 5 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து தண்ணி வந்து கொதிக்க விட்டுட்டேன். நல்லா வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸ் வாஷ் பண்ணி ஊற வச்சோம்ல அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போதுமான வந்து செக் பண்ணிக்கோங்க. எனக்கு அன்றைக்கி வந்து உப்புமே பத்தலைன்னு சொல்லிவிட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து சைடில் வந்து சிக்கன் மஞ்சூரியனுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு சிக்கனுமே இப்போ ஒரு சைடில் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஓரளவு வந்து ரைஸுமே குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து சிக்கன் மஞ்சூரியனுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 2 சைஸ் வந்து தக்காளி, ஒரு சின்னதாக வந்து வெங்காயம், 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அதையுமே அரைச்சிட்டேன். இப்போ வந்து ரைஸ் ஓரளவு குக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தம் போட்டுடலான்னு சொல்லிட்டு தோசைக்கல் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லித்தலையும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் அது குக் ஆகட்டும். இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து எண்ணெய் பிரியிற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். ஓரளவுக்கு வந்து பேஸ்ட்டுமே கொஞ்சம் திக்காகி வரும். இந்த ஸ்டேஜில் வந்து 1 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் 1 டீஸ்பூன் வந்து அரிகனோ, கொஞ்சமாக ஒயிட் எல்லோ ஆட் பண்ணிக்கோங்க. அதோட வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கெச்சப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ ஃப்ரை பண்ண சிக்கனை அதில் ஆட் பண்ணுங்கள். நல்லா வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஃப்ரை பண்ண சிக்கன் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சிக்கனுமே ரெடி ஆயிரும். அதில் மல்லிக்கீரை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து புலாவுமே உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் வந்து நான் வாழைப்பழம் தான் கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக இதே ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள்.